दुर्गायै स्वाहा ॐ दं 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 दुर्गायै स्वाहा ॐ வாங்க வாமா வாராக வா லட்சுமி வா இது உள்ள உண்டு வை. ஆர்த்திரா ஊர்ல உள்ளவா ஒவ்வொருத்தரும் தம்மால முடிஞ்சதை காணிக்கையா கொடுத்துட்டே இருக்கான். இது வரைக்கும் நீர் வேதம் கத்து கொடுத்தோட பலன் இதுதான். ராகவா நான் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. நான் யாக நடத்த பிறகு ஊர்ல சொன்னீங்கன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டா. முடிஞ்சவா முடியாதவா அவளுடைய பங்கு எடுக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கா. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதுதான் யாகத்தோட பெருமையே. ஒரு ஆத்துல யாகம் நடந்தா அந்த ஊருக்கே சுபிச்சம் உண்டாகும். அதுதான் எல்லாரும் வந்து பங்கேற்றுக்கிறான். ரொம்ப சந்தோஷம். வாங்க ॐ दं दुर्गायै स्वाहा 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 ॐ दं ரோஹிணி, இனிமே எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு ஒரு குறைய வராது. உத்தர காமேஷ்டி யாகன்னா அது சாதாரண இல்ல. அதுலயும் கோவில முனிவரே வந்து நடத்தி வைக்கிறார்னா நிச்சயமா அதுக்கு பலன் உண்டு. குருநாதர் சம்சாரம் கூட பார்க்காம எங்க அத்தை சீமந்தத்துல உன்னை எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசிட்டா. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இது கண்ணுக்கு முன்னால நிதர்சனமா தெரிஞ்சுட்டு இருக்க உண்மைதானே. அதனாலதானே நம்ம ஆத்துல இப்படி ஒரு யாகத்தை நடத்த வழி பிறந்தது. நீங்க எனக்கு நல்லதுதான் பண்ண. ॐ दं दुर्गायै स्वाहा 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 உச்சாரணம் தேயறதே. மந்திரத்தை ஸ்பஷ்டமா சொல்ல வேண்டாமோ? இருங்கோ, சும்மா இருங்கோ. நிறுத்துக்கோ. என்ன யாகம் பண்ணிட்டு இருக்கேன்? பீஜாட்சர மந்திரத்தை சொல்ல மாட்டேளா? தும் துர்கா யைஸ்வாகா அப்படின்னா சொல்லணும். நீ சும்மா நோக்கு என்ன தெரியும்? ஸ்பஷ்டமா சொல்லாம ஏன் தேய்ச்சி தேய்ச்சி சொல்றேன்? அபத்தமா இருக்கு. அறிவில்லையா உனக்கு? எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உனக்காக யாகம் செய்ய வந்த என்னை அவமதித்து விட்டாய். அவை நடுவே எனக்கு அறிவில்லையா என்று கேட்ட உனக்கு அறிவே இல்லாத மூடப்பிள்ளை பிறக்கட்டும். அவனை பார்த்து இந்த ஊரே பரிகசிக்கட்டும். என்ன ஏன் இப்படி செஞ்சுட்டேன்? மூட பிள்ளை பெருக்கணுங்கிறதுக்காக காலம் பூரா காத்துக்கிட்டு இருந்தோம். மகா முனிவர் அவமதிச்சு சாபத்துக்கு ஆளாயிட்டேன்னா. சுவாமிதான் தனக்கு ஏற்கனவே மூச்சிறப்பு வியாதி இருக்குன்னு சொன்னாரு. அதை மறந்துட்டு இப்படி பேசிட்டே. வாஸ்தவம் தான்.
நான் மகா பெரிய பாவத்தை பட்டுட்டேன் சுவாமி. எந்த முனிவருமே இந்த யாகத்தை நடத்த வரமாட்டேன்னு என்னை உதாசனப்படுத்தும் போது நீங்க தான் என் மேல அனுதாபப்பட்டு இங்க வந்து, ஆனா நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. தேவதத்தா, கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது. இருப்பினும் சாப விமோசனம் கூறுகிறேன். என்றைக்கு உன் மைந்தன் அன்னை ஆதிபராசக்தியின் பீஜாட்சர மந்திரத்தை கேட்டு தன்னையும் அறியாமல் உச்சரிக்கிறானோ அன்றைக்கே அவன் மகா பண்டிதனாவான். என்ன இது? குடம் தண்ணி. எனக்கு தெரியும், குடத்துலயும் தண்ணி குளத்துலயும் தண்ணி இருக்கு. நீ புள்ள தாச்சு உன்னை யார் இதெல்லாம் தூக்குச்சனா? சும்மா இருங்கோ. பக்கத்து ஆத்து சுப்பலட்சுமி மாமா தான் சொன்னா இந்த மாதிரி நேரத்துல உடம்பு வளைஞ்சு வேலை செஞ்சா சுகப்பிரசவம் ஆகும்னு. அவ கிடக்க அரகுற பிரசவம், அவளுக்கு என்ன தெரியும்? இனிமே நீ தூக்க கூடாது, நான் தான் கொண்டு வருவேன். வா. சோ, யாராவது பார்க்க போற இடுப்புல அப்படி சரி, வச்சுக்காதீங்க. இப்படி வச்சுக்கிறேன். அம்பாளுக்கு எத்தனை நாள் அபிஷேகம் ஜலம் எடுத்து போயிருக்கேன். வா. கைய விடுங்கோண்ணா. நான் கீழே விழுந்துட கூடாதுங்கிறதுக்கு தானே உன் கையை பிடிச்சுக்கிறேன். பார்த்து வா. யார் என்ன சொன்னா என்ன, நீ கவலைப்படாத. வா, மெதுவா. என்ன தேவதத்தன், நீர் ஜலம் கொண்டு வரல? ஜலம் மட்டும் தான் கொண்டு வரேன். அவ புள்ள தாச்சிங்கிறதுனால புடவை எல்லாம் துவைக்கிறது இல்ல. உம்ம மாதிரி வாய் மூடிங்க. நான் மட்டும் சொல்றேன். பார்த்து நறுக்கு, மாமி சண்டைக்கு வரப்பா. ஈஸ்வரா, மகாதேவா. ரோஹிணி, ரோஹிணி. சிரமப்படாத, உட்காரு உட்காரு. ஈஸ்வரா. ஏன்னா என்ன? காலையில வெள்ளி முளைச்சு ஆத்த விட்டு போனேள். இப்போ சாயந்தரம் அந்தி சாஞ்சி விளக்கு வச்ச அப்புறம் வரேள். எங்க போயிருந்தேள்? அழகியபுரம் வர போயிருந்தேன். ஏன் அவ்வளவு தூரம்? எல்லாம் உனக்காகத்தான். எனக்காகவா? என்ன சொல்றேள்? ஆமா, உனக்கா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. அட, லட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா. எனக்கு தெரியும். நேற்று ராத்திரி பட்டுமாம்பிட்ட நீ லட்டுவை பத்தி பேசிட்டு இருந்த. அப்பயும் உன் ஆசையை தெரிஞ்சுட்டேன். அதான் அழகியபுரத்துலேருந்து வாங்கிட்டு வந்து. இந்தா. இதுக்காக அவ்வளவு தூரம் போனேன்? பொம்நாட்டிகள் மாசமா இருக்கும்போது ஆசைப்பட்டதை சாப்பிடாம இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் வாங்கிட்டு இருந்தேன். இந்தா. நீங்க சாப்பிடுங்க. மாசம் எனக்கு இல்லை. சாப்பிடு சாப்பிடு. நானா? இந்தா. சாப்பிடு. நல்லா இருக்கா? இந்தா சாப்பிடு. லட்டு சாப்பிட்டா குழந்தை லட்டு மாதிரி பறக்கும்பா. சாப்பிடு.
டேய், நான் இங்க பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதான் படிக்கிற லட்சணமா? நேரம் உட்காரு. நான் சொல்றது ஒழுங்கா சொல்லணும். ஓம். அப்பா. அப்பா இல்லடா, ஓம். இல்லப்பா, அவளா விளையாடிட்டு இருக்கா, நானும் போய் விளையாடிட்டு வரேன்ப்பா. அப்ப பாடம் அப்புறமா பாத்துக்கலாம். கோபால் வரேன். இது டேய். என்ன குழந்தைங்க? என்னன்னா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பேசாம இருக்கேள். ஏன் ஒரு மாதிரியா இருக்கேள்? என்னத்த சொல்றது? எப்படியாவது அம்பாளுடைய பீஜாச்சர மந்திரத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு படாத பாடுபடுறேன். சுத்தமா வரமாட்டேங்குது அவனுக்கு. அதுக்கு வருத்தப்பட்டு என்னன்னா பண்றது? முனிவர் சொல்லும் போது மந்திரம் தானா உச்சரிக்கணும் தானே சொன்னார். காலம் வரும்போது அதுவா நடக்கும். இப்போ அவன் எங்க நான் போனா? தெருவுல பசங்க விளையாட சத்தம் கேட்டது அவனுக்கு. இருப்பானா? நானும் விளையாட போறேன்னு போயிட்டான். அவனை என்ன அம்சேள்? அந்த பசங்க நம்ம குழந்தையோட அசுரத்தனத்தை கேலி செஞ்சுட்டு இருக்கிறதுகள். சொல்லக்கூடாதுலாம் சொல்ல சொல்லி, செய்யக்கூடாதுலாம் செய்ய சொல்லி இந்நேரம் என்ன பாடுபடுத்திட்டு இருக்காளோ. என்னது நாக்க தொங்க போட்டு வரா? என்னடா கண்ணு, யார் என்ன செஞ்சா? அச்சோ, மிளகாவத இதை ஏண்ட போயிட்டு இருந்த? இனிப்புன்னு சொல்லி இங்க வச்சுட்டாமா. வாய் எரியுது. இனிப்புன்னு சொல்லி திங்க வச்சுட்டாளா? பிசாசுங்க பாத்தேளா இந்த அநியாயத்தை? மிளகாய் கொடுத்து இனிக்கும் சொல்லி திங்க வச்சிருக்கா. குழந்தைங்களா அதுங்க கொள்ளிக்கட்டை. ரோஹிணி, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நம்ம குழந்தை அசடா இருந்தா அதுக்காக ஊர் குழந்தைய தூத்தக்கூடாதுமா. நம்பால் எத்தனை காலம் தான் நம்ம சோதிக்க போறாளோ, அது வரைக்கும் இந்த துன்பத்தை தாங்கித்தான் ஆகணும். சரி சரி, அவன் வாயை கொப்பளிக்க சொல்லி கொஞ்சம் இனிப்பு கொடு, எல்லாம் சரியாயிடும்.